பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை கொடுப்பாராக. இப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ ஒரு தெளிவை கொடுக்க போறாரு. எல்லா கிறிஸ்தவர்களையும் தெளிவா கேளுங்க. ரப்புல் ஆலமீன் இப்போ ஒரு தெளிவை கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு நீங்க தயவு செஞ்சு கோவப்படக்கூடாது. இதை கேட்டு நீங்க சிரிக்கணும். என்னால் சிரிக்க முடியல, அதனால தயவு செஞ்சு நீங்கள் சிரிங்க. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறாரு குர்ஆனில் அப்படின்னு மட்டும் கேளுங்க. இப்போ தெரியும் இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு இப்போ தெரியும். சொல்லுங்கய்யா, நல்லா கவனிங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றாப்ல, இவர்களோடு சமரசம் என்பது முஸ்லிம்களுக்கு கிடையாது. அப்படி போடு சாக்க அட்ரா சாக்க. அதாவது முஸ்லிம்களுக்கு சமரசம், சமாதானம், சாந்தி அப்படிங்கிற விஷயமே யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில கிடையவே கிடையாதுங்கிறாப்ல. யூதர்களிலே சமாதானத்தை நிறுத்த வேண்டும் என்ற பேச்சுக்கே முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடம் கிடையாது என்பது கிடையாது. சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஐயா கிறிஸ்தவ சகோதரர்களே, நல்லா கேட்டுக்கங்க. உங்க அல்லாஹ் சொல்லியிருக்காப்புல, குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சமரசம், சாந்தி, சமாதானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு ஒரு செந்தமில்லையே சொல்றாப்புல. நல்லா காது கொடுத்து கேளுங்க ஐயா. இந்த உலகத்தில் இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்குள்ள இவங்க இந்த புண்ணியவான்கள் என்னன்னா கமெண்ட் எழுதுறாங்க. சாந்தி உண்டாகட்டும், அல்லாவின் சமாதானம் உண்டாகட்டும், பாலஸ்தீனத்தில் அல்லாவின் சாந்தி உண்டாகட்டும். பாலஸ்தீனத்துக்கு தான், இஸ்லாமியர்களுக்கு தான், யூதருக்கு தான் சாந்தி, சமாதானம், சமரசம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டாப்லையே. இப்ப எந்த உங்களுக்கு சாந்தி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும்? என்னையா அதிசயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த புண்ணியவான்கள் சமாதானம், இஸ்ரேலிலே சமாதானம் உண்டாகட்டும் ப்ரோ, சாந்தி உண்டாகட்டும் ப்ரோ, போர் வேண்டாம் ப்ரோ, யுத்தம் வேண்டாம் ப்ரோ. அல்லாஹ் சொல்லிட்டாப்புல சாந்தி சமாதானம் இல்லையா எது வரைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். சூரத்துல் மாயிதாவுடைய 82வது வசனம், லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. நபியே, ஈமான் கொண்டவர்களுக்கு பகைவர்களாக பெற்றுக் கொள்வீர்கள். ஈமான் கொண்டவர்களுக்கு, சரி, ஈமான் கொண்டவர்களுக்கு பகைவர்களாக யார? யூதர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஈமான் ஒருத்தன் அல்லாஹ் மேல ஒருத்தன் ஈமான் வச்சுட்டான், நம்பிக்கை வச்சுட்டான் அப்படின்னா, அந்த கண்மணி நாயகத்தை நபின்னு அப்படின்னு ஏத்துக்கொண்டுட்டான் அப்படின்னா, இனிமே அவன் யூதனுக்கு எதிரி, யூதனோட விரோதி, யூதனாவே பகைக்கணும். அதிகம் எதிரிகளாக பெற்றுக் கொள்வீர்கள். சாதாரண எதிரிகளெல்லாம் கிடையாது. யாரு? இஸ்லாமியர்களுக்கு யூதன் சாதாரண எதிரி கிடையாது, அதிகமான பயங்கரமான எதிரியான். பரவாயில்லையே. யூதர்களையும் அவர்களோடு முஷ்ரிக்காக வாழ்பவர்களையும், யூதர்களோட முஷ்ரிக்கா யார் வாழ்றது? நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அந்த நிறைய அரேபியர்கள் கூட யூதர்களோட சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள சேர்த்து சொல்றாப்புல வாழ்கிறவர்களையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். அப்ப அதிகமான பகை. அப்ப யூதனோட சேர்ந்து இருக்கிற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இந்த முஸ்லிம்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா? அதிகமான பயங்கரமான எதிரியா பார்க்கணுமா, பகைவர்களா பார்க்கணுமா? அப்படின்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கண்மணி நாயத்துல குர்ஆன்ல எழுதி வச்சுட்டாப்ல. அப்புறம் எப்படி சாந்தி வேணும், சமாதானம் வரணும்னு என்ன இவங்க எப்பேற்பட்ட வஞ்சகங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஏன்னு கேட்டால், ஒரு பக்கமாக அல்லாவே சொல்லிட்டாராம், இவங்களுக்கு யூதன் உனக்கு எதிரி, யூதனோட எவன் சேர்ந்தாலும் அவன் உனக்கு எதிரி, அவனுக்கும் உனக்கும் சமரசமோ சாந்தியோ சமாதானமோ கிடையாது. ஆனால் நம்மளை சகோதரர்களே எப்படி சொல்றாங்க இவங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரத்துல் பக்ராவுடைய 120வது வசனம், சரி, தர்பா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, உங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே சமரசம் கிடையாது. நபி கிட்ட சொல்றாப்புல, அல்லாஹ் டைரக்டா சொல்றாப்புல, உனக்கும் நபியே உங்களுக்கும். அல்லாஹ் நபியை வாங்க போங்கன்னு தான் பேசுவாப்புல, வா பொண்ணு பேச மாட்டாப்புல. உங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் சமரசம் என்பதே கிடையாதான். அன்கல் யஹூது வலன் நஸாரா, யூதர்கள் நஸரானிகளுக்கும் உங்களுக்கும் இடையிலே பொருத்தம், சமாதானம் என்பதே கிடையாது. பொருத்தம், சமாதானம், சாந்தியெல்லாம் நாங்கள் தரமாட்டேன், கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல.
அல்லாவே சொல்லிட்டாப்புல, சாந்தி சமாதானம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கு இடையில கிடையவே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டாப்புல 1400 வருஷத்துக்கு முன்னாடி. சமாதானம் வேண்டும் என்றால் ஒன்று இருக்கிறது. ஒரு வழி இருக்கு. சமாதானம் வேணுமா, நான் ஒரு சமாதானம் தருவேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்னு இருக்கு. என்ன ஒரு வழி? என்ன? ஒன்று, நீங்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும், அவர்கள் உங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும். இந்த பாவமே, அப்ப அல்லாவே மதவெறி பிடிச்சவர் தான். ஒன்று நீ அவன் மதத்தை பின்பற்று, இல்லை அவன் ஓ மதத்தை பின்பற்றட்டும். அப்போ தான் சாந்தி சமாதானம் உண்டாகும். அப்போ அல்லாவே மதவெறி பிடிச்சவாப்புல மதவெறி. அதனால தான் இந்த புண்ணியவான்கள் எல்லாமே மதவெறி பிடிச்சிருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் மதம் மதம், மதத்துக்காக சாகிறது, மதத்துக்காக கொள்றது, மதத்துக்காக வெட்டுறது, மதத்துக்காக கெட்ட வார்த்தை பேசுறது, மதத்துக்காக எல்லா கொடூரங்களையும் அரங்கேற்றுறது, பயங்கரவாதங்கள். இதெல்லாம் எதுக்காகனா மதத்துக்காக தான். ஏன்னு கேட்டால் அல்லாவே சொல்லிட்டாப்புல, அல்லா வாயாலே வந்துருச்சு, அவன் மதத்துக்கு நீ போ, அப்போ தான் சமாதானம் கிடைக்கும். இல்லைன்னா ஓ மதத்துக்கு அவன் வரணும். இப்போ மதம் தான் ரொம்ப முக்கியம். இங்கே இதுக்கு இடையில அல்லா மதவெறி பிடிச்சது இருக்கிறதுனால தான் அந்த புண்ணியவான்கள் எல்லாமே மதவெறி பிடிச்சிருக்காங்க. ரெண்டும் நடக்காத வரை சமரசம் என்பது யூதர்கள் நஸ்ரானிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடையாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. அது வரைக்கும் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கொன்னுக்கிட்டு யுத்தம் செஞ்சுக்கிட்டு சாகுங்க. சமரசமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாப்புல, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாப்புல பாத்தீங்களா, காசாவில் உள்ள மக்கள் கேட்கட்டும், காசாவில் உள்ள மக்கள் அறியட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காசாவில் உள்ள மக்கள்லாம் கேளுங்க, சமரசமே கிடையாது, சமரசமே பண்ணாதீங்க, அவங்கள கொல்லுங்க, வெட்டுங்க, போர் புரிங்க, நாங்க இங்கிருந்து காசு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் சத்தியம். அப்ப தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தூண்டி விடுறாப்புல. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களோட சமரசம் கிடையாது, யூதர்களோட சமரசம் கிடையாது, அங்கே சந்தோஷமா சமாதானமா சகோதரத்துவமா வாழ முடியாது. ஒண்ணு இல்ல, அப்படி வாழணும் அப்படின்னா நீங்க அவங்க மதத்துல போய் சேர்ந்துருங்க அப்படிங்கிறாப்புல. யாரு? அல்லாஹ் சொன்னாப்புலையா, குர்ஆன்ல எழுதியிருக்கான். இந்த பகை மறுமை வரை இருக்கும் என்பதை. அப்ப அல்லாஹ் சாபம் கொடுத்துட்டாப்புல, இந்த பகை மறுமை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. மறுமைனா ஏசுநாதர் இந்த உலகத்துக்கு வர்ற வரைக்கும் இருக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் மறுமைனா சூனபதிக்கு போற வரைக்கும் இருக்கும். அப்ப முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில பயங்கரமான விரோதம், பகை உண்டாயிருக்கும். அந்த முஸ்லிம்கள் யூதர்களை கிறிஸ்தவர்களை பரம எதிரிகளா, அதிகமான பயங்கரமான எதிரிகளா பார்ப்பாங்க, பகைவர்களா பார்ப்பாங்க. இது எப்போ வரைக்கும் இருக்கும்? கடைசி வரைக்கும், மறுமை சூனபதிக்கு போற வரைக்கும் இருக்கும். அப்போ இதுக்கு இடையில எதுக்கு சாந்தி வேணும், சமாதானம் வேணும்? யூதர்களை பார்த்து இஸ்ரேல் தேசத்தை பார்த்து சாந்தி உண்டாகட்டும், பாலஸ்தீனத்தை பார்த்து சமாதானம் உண்டாகட்டும், எதுக்கு கமெண்ட் அடிக்கிறாங்க இந்த இஸ்லாமியர்கள்? புரியலையே. அங்கதான் சாந்தி உண்டாகாது, சமாதானம் உண்டாகாதே. அல்லவே சொல்லிட்டாப்புல, சூனபதிக்கு போற வரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சாந்தியா கிடையாதுரா அப்படின்ட்டாப்புல. அப்ப அல்லாஹ் யாருன்னு மட்டும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த அல்லாஹ் என்ன செய்யறாப்புல அப்படின்னா, உங்களுக்குலாம் சமாதானமே கிடையாதுடா. உங்க 2 பேத்துக்கும், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் சமரசமே கிடையாது. பிரச்சனை வந்தா அதுக்கு சமரசம் கிடையாது. அதுக்கு சமரசம் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுங்க, வெட்டிக்கிட்டு சாகுங்க அப்படிங்கிறாப்புல. என்னடா இது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நபியே சொல்லுங்கள், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் நேர்வழிதான் உண்மையான நேர்வழி. வல இன் தபஅத அஹ்வாஹும் பஅத அல்லதி ஜாஅக மினல் இல்ம், நபியே தெளிவான அறிவு உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகும் அந்த யூதர்களையும் நஸ்ரானிகளையும் நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு எச்சரிக்கை செய்கிறார். இப்ப நபிக்கு எச்சரிக்கை செய்யறாப்புல. யாரு? அல்லாஹ் நபிக்கு எச்சரிக்கை செய்யறாப்புல. இவ்வளவு தெளிவா நான் சொல்லிட்டேன். இனிமே நீ கிறிஸ்தவர் மேல அன்பு, பாசம், நேசம், சகோதரத்துவம் எல்லாம் வச்சுக்கிட்ட, அல்லாஹ்விடத்திலிருந்து நபியே உங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு உதவியாளரையும் எந்த ஒரு பொறுப்பாளரையும் நபியே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அடாடாடாடா, அல்லாஹ் அவ்வளவு மரியாதையா பேசுறாப்புல. யாருக்கிட்ட? கண்மணி நாயத்துக்கிட்ட. இனி அவர் சூதர்களோட கிறிஸ்தவர்களோட சமரசமோ சமாதானமோ வச்சுக்கிட்ட அப்படின்னா அல்லாஹ் கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு ரட்சகனையும் நீ பார்க்க மாட்ட அப்படிங்கிறாப்புல. அப்ப கண்மணி நாயத்து சரி,
அப்படித்தான் கடைசி வரைக்கும் கண்மணி நாயகம் அதே போல தான் யூத வெறுப்போடையே யூதர்கள் அழிக்கிறதுலையே அவர் தான் குறியா இருந்தாப்புல. கடைசியில் யூத பெண்ணு விச வச்சு கொண்டு பிடிச்சி அல்லாஹ் வந்து காப்பாற்ற வேண்டியதானே. என்ன கொடுமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ் மேலும் தொடர்கிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. நபியே, இந்த யூதர்கள், இந்த முஷ்ரிக்குகள், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி அவர்கள் வழிகட்ட முஷ்ரிக்குகளாக, வழிகட்ட காபிர்களாக வாழ்கிறார்களோ அது போன்று உங்களையும் வழிகட்ட காபிர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பொறாமை. யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த ஆப்கானிஸ்தானை பார்த்து, பாகிஸ்தானை பார்த்து, சோமாலியாவை பார்த்து, சிரியாவை பார்த்து, ஈராக்கை பார்த்து, ஈரானை பார்த்து பொறாமப்படுறாங்களாம். அந்த நாட்டினுடைய செழிப்புகள், அந்த நாட்டின் மக்களுடைய அந்த எக்கனாமிக்கல் வளர்ச்சியெல்லாம் பார்த்து எல்லா கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மனசுக்குள்ள ஆமையா. இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பொறாமை. கிறிஸ்தவர் நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகளாகிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை பார்த்து பொறாமையா. உங்களை அவர்களை போன்ற வழிகட்ட முஷ்ரிக்குகளாக, காபிர்களாக மாற்ற வேண்டும் என்பது. மாற்ற வேண்டும். சஹாபாக்களிடத்தில் அந்த யூதர்களால் நுழைய முடியவில்லை. அவர்களை பின்பற்றிய அவர்களிடத்திலும் நுழைய முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு உருவான சமூகங்கள் ஏன் இன்று வரையிலும் இருக்கக்கூடிய சமூகங்கள் அந்த யூதர்களுடைய வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ பாவமையா, யூதர்களுடைய வலை போட்டு வச்சிருக்காங்களாம். நாடா அவங்களுக்கு தான் வேலை, வேற வேலை இல்லை, வலை போட்டு வச்சிருக்காங்களா. அதனால அந்த யூதர்களோட வலையில சிக்கி தவிக்கிறாங்களாம். ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்போ நல்லா கவனிங்க, இப்போ நடக்கிற யுத்தத்துக்கு காரணம் அல்லாஹ் தான். இந்த யுத்தம்லாம் நிற்கணும்னு யூதர்கள் நினைச்சாலும் முடியாது, கிறிஸ்தவர்கள் நினைச்சாலும் முடியாது, இஸ்லாமியர்கள் நினைச்சாலும் முடியாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து மறுமை நாள் வரைக்கும் சுவனபதிக்கு, இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் சுவனபதிக்கு போகிற வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்ற வரைக்கும் என்ன செஞ்சிட்டாப்புல அப்படின்னா கடமையாக்கிட்டாப்புல இந்த யுத்தம் செய்கிறத. அதனால வந்து சமரசம், சாந்தி அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லாமியருக்கும் இடையில கிடையவே கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுங்கன்னு எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்புல. நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொடுத்து ஒரு மதத்தை உருவாக்கி வச்சிருக்கானா இது கடவுளா வேற எண்ணமுமா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் நிதானிச்சுக்கங்க.